ஆர்சனல் பிளேயிங் வெரி போரிங் ஃபுட்பால். இதுதான் வந்து உண்மையான ஸ்டேட்மெண்ட். மேன் ஆஃப் த மேட்ச் செகண்ட் லெக் ரவுண்ட் ஆஃப் 16, மேன் ஆஃப் த மேட்ச் ஃபர்ஸ்ட் லெக் குவார்டர் ஃபைனல், மூணுதையுமே வாரச்சரியா தான் மேன் ஆஃப் த மேட்ச். இதெல்லாம் கன்ஃபார்மா கொடுத்துருக்கணும். இது நீ இல்லைன்னு சொன்னீங்கன்னா மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. ஏன்னா உங்க டீம் அகைன்ஸ்ட் நடந்தா அதே தான் நீங்களும் சொல்லுவீங்க. வெரி வெரி புவர் கோல் டு கன்சிடர். அந்த செகண்ட் கோல் வந்து இட் வாஸ் பெத்தட்டிக். நான் பார்க்கும்போது என்னடா டிஃபென்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாம்பியன்ஸ் லீகோட குவார்டர் ஃபைனல்ஸ் ஃபர்ஸ்ட் லெக் முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோ நம்ம எதிர்பார்த்தோம். அந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் வந்துட்டு இணையா ஒரு மேட்ச்ல கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு எனக்கெல்லாம் ஃபுல் சாட்டிஸ்பாக்சனு. என்னதான் கடைசியில வந்துட்டு ஒரே ஒரு பிரீமியர் லீக் தான் வந்து சாம்பியன்ஸ் லீக்ல வந்து போகுதுன்னு நினைக்கிறப்ப, அதுவும் எங்க டீம்னு நினைக்கிறப்ப என்ன கேவலமா ஆடி கேவலமா போனாலும் நானே ஜிங்ஸ் பண்ண விரும்பல. போயிட்டா ஒரே டீம் நாங்களா தான் இருப்போன்றதுக்காக கொஞ்சம் பெருமையா இருக்குது. மத்தபடி எல்லா டீமுமே வந்து பயங்கரமா பர்ஃபார்மன்ஸுங்க. அவேல போனாதான் கொஞ்சம் ஓகேவா ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் அவேல போய் தான் ஒரு 2 டீம் வந்துட்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்க கடமையான லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம ஹைப்பு எல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்க. வேர்ல்ட் கப் முன்னாடி 10K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம அடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த கோலை எப்படியாச்சும் ரீச் பண்ண வச்சிருங்க. லைக் ரொம்ப முக்கியங்க. ஸோ அடுத்த வீடியோக்கு வந்து இன்னும் நல்லாவே ரீச் ஆகும். வாங்க மக்களே, எப்படி போச்சு இந்த யூசிஎல் வீக்? ஹவ் வாஸ் இட்? சொல்றா. இல்ல சுகமா இருக்க மாதிரி இருக்குது. லைட்டா அடி ரொம்ப பலமோ? ரொம்ப பேட். ரொம்ப அடி. அதாவது அந்த கேம் பத்தி பேசுறதுக்கு பெருசா ஒன்னும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்த கேம் பத்தி பேசும்போது நம்ம வருவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து மக்களே ஒரு சொன்ன மாதிரி அந்த லைக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க பாக்குற எல்லாருமே வந்து ஒரு 10% மக்கள் வந்து எக்ஸ்ட்ரா லைக் போட்டீங்கனாலே அந்த வீடியோ ரொம்ப ரீச்சுக்கான பெரிய நியூஸாவும் இருக்குது. ஸோ அதை வந்து மறக்காம வந்து போட்டுருங்க. ஏன்னா இந்த சாம்பியன்ஸ் லீக் வந்து இதுதான் ப்ராப்பர் ஃபுட்பால் வந்து பார்க்கணும்னா வந்து நீங்க சாம்பியன்ஸ் லீகை பார்க்கலாம். ப்ராப்பர் கேம் ரிவ்யூஸையும் பார்க்கணும், நம்ம சேனல்ல பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்மளே வந்து பதிவு பண்ணிக்கணும் முதல்லயே. என்னவா இருந்தாலும் வந்து நம்மள ஹைப் பண்ணினா யாருமே பண்ணுங்க. நீங்களும் ஹைப் பண்ணணும். நாங்க எங்களை ஹைப் பண்ணிக்கிற மாதிரி நீங்களும் ஹைப் பண்ணுங்க. பட் நேரா வந்து உங்க கேம்ல இருந்தே வந்து ஆரம்பிக்கிறேன். நான் வந்து படிச்சு சொன்னேன். இந்த ஸ்போர்ட்டிங் கேம்ல வந்துட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு ஸ்கேம் தான் பண்ண போறீங்க. நீங்க தான் அவனுங்க கோலே போட மாட்டானுங்க. நீங்க தான் கண்டிப்பா கோல் போடுவீங்கன்ட்டு. ஆனா அந்த கோலுக்கு முன்னாடி 0.17 XG அந்த வேவர்ட்ஸ் கோல் போடுறதுக்கு முன்னாடி 90th மினிட் முன்னாடி வரைக்கும் 0.17 XGங்கறாங்க. போர்ச்சுகல்ல அவங்க வந்து ரொம்ப அட்டாக்கிங்கா நல்ல ஃபுட்பால பாக்குறதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிற மக்கள்ரா. அவங்கள போய் இப்படி பாடுவர்த்திட்டு வந்துட்டீங்களடா. நினைச்சு பாறா எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க. பார்க்காதே பார்க்காதே. கரெக்ட் தான்டா. எனக்கே அப்படிதான் தோணுது. நல்ல ஃபுட்பால்லாம் பார்க்கணும்னா இனிமே ஆர்சனல் மேட்ச் பார்க்காதீங்கன்ற சொல்ற அளவுக்கு நானே வந்துட்டேன். எனக்கே போர் அடிச்சுடா பாக்குறப்ப. இதெல்லாம் என்னடா ஃபுட்பால் கெடுத்து வச்சிருக்கீங்கடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீ என்னதான் ஜெயிச்சாலும் சரி இப்படியே ஆடுறதுன்ற மாதிரி இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எப்படி ஆடினா என்ன, கடைசியில வந்து விக்டரி வருது இல்ல, அவ்வளவுதான் மூடிட்டு போ அப்படின்னும் இருக்குது. ஸோ வந்து நான் இந்த செகண்ட் ஆப்ஷன் சொன்னதான் கேட்டு போனோம். ஏன்னா கடைசியில என்னதான் இருந்தாலும் ஒரு வின்னு, ஒரு 1-0, ஒரு கிளீன் ஷீட் எல்லாம் வந்துருச்சு. பட் செம்ம போடுறான். எனக்கு வெறுப்பு வந்துருச்சு. ஏன்னா நான் என்ன பண்ணேன்னா 2 ஸ்கிரீன்ல வந்துட்டு, ஒரு ஸ்கிரீன்ல ஆர்சனல், இன்னொரு ஸ்கிரீன்ல வந்துட்டு பாயன் ரியல் மேட்ரிட் மேட்ச். அங்க வந்து உண்மையிலே 2 டீமே அடிச்சுக்கினானுங்க கோல் போடுறதுக்கு. இங்க வந்துட்டு ஒண்ணுமே இல்லடா, சும்மா பசன்னு வச்சுட்டு போர் அடிக்கிறதுக்கு தான் ஆடிட்டு இருந்தானுங்க. நீ என்ன பண்ணிருக்கணும்? 5வது நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிருக்கணும். இதான் பண்ணேன். ஸ்கிரீன் வெட்டி லைட்டா அப்படி சைடுல பாத்துட்டு இந்த மேட்ச் பாத்துட்டு இருந்தேன். போலாம் வந்தீங்க இதெல்லாம் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அப்புறம் மட்ரிட் பக்கம் திரும்பிட்டு நானே. அதுதான் உண்மையிலே ஃபுட்பாலா இருந்துச்சு. ஆர்சனல் பிளேயிங் வெரி போரிங் ஃபுட்பால். இதுதான் வந்து உண்மையான ஸ்டேட்மெண்ட். பட் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா இந்த எண்ட் ஒரு கோல், ஒரு வின்னர் வந்துருச்சு. மார்டினெல்லி ஏதோ பண்ணி ஆவர்ட்ஸ் ஒரு சரியான டச் கோல், கிளீன் ஷீட், 1-0 விக்டரி கோயிங் இன்டு எமிரேட்ஸ். ஸோ வந்து அட்வான்டேஜ் தான். ஆனா இதை வச்சுட்டு சாம்பியன்ஸ் லீக்லாம் ஜெயிக்க முடியும்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது தான்டா. இதை வச்சு எவ்வளவு தூரம் போக முடியுமோ போய்க்கோங்க. பட் இது வந்து அராம் பால் அட் மேக்ஸ் தான், நல்ல ஃபுட்பால் கிடையாது. சிம்பிள். சரிடா, சரி. ஒரு பக்கம் டிஃபென்ஸ் எப்படி சாலிடா இருக்கா? நீங்க எதையுமே சான்ஸ் கன்சீட் பண்ணல. ஏன்னா நான் வந்து ஹைலைட்ஸ் பார்க்கும்போது கன்சீட் பண்ணலையா? அங்க ராயா வந்து ஒரு பிரிக் வால் மாதிரி அவன் சேவ் பண்ணிட்டு இருக்கதா தப்பிக்க வராங்க. நம்ம டிஃபென்ஸ் எல்லாம் ஒன்னும் ஸ்ட்ராங்கா எல்லாம் கிடையாது இப்ப. அதான் ஏன்னா 2 ஆர்சனல் ஃபேன்ஸ் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கேம் முடிச்சுட்டு ஆப்வியஸ்லி உங்ககிட்ட வந்து இன்னைக்கு பேசுறேன். பட் ஆனா கேம் முடிச்சு அவங்கள கேட்கும்போது நான் வந்து லைவ் பண்ணலாமான்னு யோசிச்சேன். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, இதுக்கு தான் லைவ் கூப்பிட்டியா நீ? 40வது நிமிஷத்துல தூங்கிட்டாடா நான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்து. இதெல்லாம் ஒரு கேம் ஆடா அப்படின்னு சொல்லிட்டு.
பட் ஆன் த ஃபிளிப் சைட் இதுதான் உன்னோட பிளான் அப்படின்னு ஆர்டெட்டா முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ, சரி நான் இப்படிதான் பண்ண போறேன் அப்படின்னு, இட் டசன்ட் மேட்டர்ல. அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீ சொன்ன மாதிரி வந்து 3 பாயிண்ட்ஸ் வருது இல்லைன்னா இப்ப பாரு ப்ரோக்ரஸ் ஆகுறீங்க, 1-0 கோல் போட்டு ஜெயிக்கிறீங்க, அவங்க ஓம்லயே போய் யூ ஷட் தம் அவுட் எசென்ஷியலி. அப்படிதான் நீ இல்ல எனக்கு எதை எடுத்து பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல இப்ப எனக்கு கான்பிடன்ஸ் இல்ல உண்மையா சொல்ல போனா. ஏன்னா இந்த சீசனே சொல்றேன், அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெர்ஃபார்மன்ஸ் வர்சஸ் செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ டிராஸ்டிக் ஃபால் ஆஃப் இருக்குது. ராங் டைம்ல ஃபால் ஆஃப் ஆகுது. எவ்ரி சீசன் இதுதான் நடக்குது. ஏன்னா இப்ப நாங்க வந்து பாயன் ஆடுறப்ப எங்களுக்கு எனக்கு பாயன் அத்லட்டிக்கோல நாங்க போட்டு அடிச்சோம். அப்போல்லாம் ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு, சரி இந்த டீம் ஏதாச்சும் பண்ணோண்டி. இப்ப அதே பாயன் அத்லட்டிக்கோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க திணறுவோன்றது எனக்கு கண்டிப்பா தெரியுது எனக்கு. ஸோ அதனாலே வந்துட்டு ஏன்டா ஒரு ஒரு கேம் பிளானை மாத்தி வேற மாதிரி டாக்டிக்கலா மாத்துறதுலாம் தெரியல. பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இப்ப இந்த சீசன் இந்த பாயிண்ட் இன் டைம்ல வந்துட்டு பதட்டப்படுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நிறைய நெகட்டிவா போயிட்டு இருக்குது. அதையும் தாண்டி பாசிட்டிவ்னு பார்த்தா நம்ம ராயா ஒருத்தன் மட்டும்தான் உண்மையிலேயே வந்துட்டு எதையாச்சும் ஜெயிச்சு கொடுக்கணுன்ற இதுல ஆடிட்டு இருக்கான். முன்னாடி நான் ரைஸ் சொல்லுவேன், இப்ப அந்த லிஸ்ட்ல வந்து ராயாவே சேர்த்துக்கலாம். இன்கிரெடிபிள் பர்ஃபார்மன்ஸ் அந்த இந்த கேம்ல. அதான் ஸோ அல்டிமேட்லி வந்து 1-0 ப்ரோக்ரஸ். ஐயோ ப்ரோக்ரஸ் ஐயோ அதுக்கு சொல்லிட்டு ப்ரோக்ரஸ் எமிரேட்ஸ்ல எப்படி இருந்தாலும் வழக்கம் போல என்ன நடந்தாலும் ஒரு மினிமம் ஒரு டிரா, மேக்ஸிமம் ஸ்போர்ட்டிங்கிட்ட ஒரு டிரா தான் எடுக்க முடியும் அவங்கள்ட்ட. அதனால அவங்க வந்து போர்டோ லிமிட்டே போய் அவையில போய் 3 கோல் வாங்கினாங்க. எமிரேட்ஸ் வேற, அதனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. எனிவே ஆர்சனல் த்ரூ டு செமிஃபைனல்ஸ் ஒரு பக்கம். பட் இன்னொரு பக்கம் வந்து ஏன்னா நல்ல கேம் எல்லாம் அப்புறம் வச்சிருவோம், எங்க கேமுக்கு வருவோம். ஏன்னா இதுலயும் ஒண்ணு இது நல்ல கேம்டா. நான் பார்த்ததுலயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம்ஸா இருந்துச்சு. இது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஏற்புடையதல்ல. என்ன எதிர்பார்த்தேன், என்ன சொன்னேன், சாலா ஆள வச்சிருந்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பீங்க. ஒரு லெஜெண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணனால தோத்து போனீங்க, சிம்பிளா சொல்லணும்னா. அது ஒரு வகையில வந்து ஒத்துக்கலாம்டா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனை வந்துட்டு ஃபார்மேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் ஆல்வேஸ் அ டூல். நீ என்ன வேணாலும் நீ பிச்சில் ஆடு, ஓகேவா? அது வந்து பிளேயர்ஸ் எவ்வளவு எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு விஷயம். கரெக்டா? இந்த சீசன் ஃபுல்லா என் மேனேஜரு ஐ வாண்ட் டு பிளே பிஎஸ்டி ஃபுட்பால், ஐ கேன் நாட் பிளே போரிங் ஃபுட்பால், என்னால வந்து லாங் த்ரோலாம் எடுத்துட்டு என்னால வந்து விளையாட முடியாது, ஐ ஹாவ் டு பி வெரி ஃப்ளூவன்ட், பிஎஸ்டியை பாருங்க பிஎஸ்டியை பாருங்க பிஎஸ்டியை பாருங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, பிச்சில் பார்த்துட்டு தானே இருந்தீங்க, ஒண்ணுமே பண்ணலையே கடைசி வரைக்கும். கரெக்டா? மேட்சுக்கு முன்னாடி வரைக்கும் பாருங்க பாருங்க பாருங்க. ஒரு நியூஸ் சேனல்ல கூட காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டையும் டைமே அந்த அளவு சொல்லிக்க மாட்டாங்க. என் மேனேஜர் வந்து பிஎஸ்ஜி பத்தி அந்த அளவு சொல்லிட்டு அப்புறம் அங்க போய் எப்படி ஆடக்கூடாதுன்னு இவரே சொல்லிக்கிட்டே இருந்தாரோ எல்லா சீசன் ஃபுல்லா அதை போய் பண்ணிட்டு இருந்திருக்க. என்னைய ஐடியா? சரி ஓகே, நீ வந்து அதுதான் ஐடியா, நீ போயிட்ட. நீ உன் ஐடியா என்ன? பிஎஸ்ஜியை ஸ்டாப் பண்றது, இதுதான் உன்னோட ஐடியா. நீ போயிருக்க, உனக்கு வந்து கோல் போடுறதோ உன் ஐடியாலே அது கிடையாது பேசிக்கலி, ஓகேவா? அப்படிதான் நீ போயிருக்க. அதையே வச்சு ஒழுங்கா பண்ணணும். நீ வந்து 3 சென்டர் பேக்க வச்சு 2 விங் பேக்க வச்சு நீ ஒரு கேம் பிளான நீ வந்து வச்சுட்டு போற. அது இப்ப சொல்றாங்க 2 நாள் தான் பிராக்டிஸ் ஆமா, 2 நாள் வந்து ட்ரைனிங்ல பண்ணிருக்கா. என்ன எப்படி தெரியும்? இந்த மாதிரி விளையாடுனதே கிடையாது, எந்த பிளேயருமே விளையாடுனது கிடையாது இந்த டீம் சிஸ்டம் வச்சு. எப்படி புரியும்? என்ன பண்ணணும் எப்படி தெரியும் அந்த டிஃபென்ஸுக்கு ஸ்பெஷலி? சரி நீ அதை பண்ற, நீ முடிவு பண்ற, உன்னோட ஒரே கேம் பிளான் என்ன? பிஎஸ்சியை ஸ்டாப் பண்றது. அப்புறம் என்ன டேஷுக்கு கடைசியில என்னையும் நடிக்க வச்சுட்டீங்களேடா. போய் அவனுங்களா ஹை பிரஸ் பண்ற, சம்பந்தம் இல்லாம எதுக்கு போய் ஹை பிரஸ் பண்ற? அறிவுன்னு ஏதாச்சும் ஒரு உனக்கு இருந்துச்சுன்னா பின்னாடி நிக்க வச்சுட்டு 10 பேரை நிக்க வச்சுட்டு 2 பேரை மேல ஓட வச்சுட்டு நான் உன்னை பிரேக்ல தான் அடிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு பிளான் நீ வந்தீனா கூட சரி, அப்பா ஏதோ ஒரு ஐடியாவோட வந்திருக்காரான்னு தெரியும். இங்கேயும் ஒரு ஹாஃப் பாயில ஒரு ஆம்லெட், அங்கேயும் ஒரு ஹாஃப் பாயில ஒரு ஆம்லெட், ஆக மொத்தம் ஒண்ணுமே இலையில வந்து நிக்கல. அங்க வந்து கருகிருச்சு, இந்த பக்கம் இருக்கிற ஆம்லெட்டும் கருகிருச்சு, இந்த பக்கம் இருக்கிற ஹாஃப் பாயிலும் கருகிருச்சு. மனுஷன் திங்கிற மாதிரி ஒண்ணுமே பிச்சில் இல்ல. அதாவது எப்படி இருக்குன்னா, இந்த கேம் பார்க்கும்போது பிஎஸ்ஜி வந்து ஒரு இன்டர்நேஷனல் சைடு, நாங்க வந்து ஒரு ஸ்கூல் சைடு, அண்டர் 19 அண்டர் 16 அண்டர் 14 ஆடுற ஒரு ஸ்கூல் சைடு போய் நின்னோம். எதுக்கு போய் நின்னோம் தெரியல, ஆனா போய் நின்னுகிட்டு வந்தோம். அதாவது கண்ணெல்லாம் வலிச்சதுடா பாக்குறதுக்கு. டேய் நாங்க ஒரு சண்டர்லாண்டோ ஒரு வெஸ்டாமோ ஒரு லெஸ்டர் சிட்டியோ இல்லடா, போய் அந்த மாதிரி நின்னு அவங்கள்ட்ட வந்து அடி வாங்கிட்டு ஐயா தெய்வமே விட்டுருங்க, ஐயா தெய்வமே இந்த மாதிரி தான் கடைசி 2 கேம் அப்படிதான் ஆடிட்டு இருக்கீங்க. எப்போ வந்து ஃபைனல் விசில் வரோன்ற ஆரம்பிக்க முன்னாடியே யோசிச்சுட்டு தான் போறீங்க போலயே. ஆனா அதுதான் நீ சொன்ன மாதிரி உண்மையிலே அதான்டா,
எனக்கு வந்து சில விஷயங்கள் பேசணும் இந்த இந்த கேம்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்வியஸ்லி பிஎஸ்சி பயங்கரமான கேம்ல வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ்னா என்னன்றதை ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. அவங்க வந்து ஹை லைன்ல ஆடல. உண்மையா சொல்ல போனா எல்லா பிளேயர்ஸும் உங்க ஹாஃப்ல, அதுவும் உங்களோட ஃபைனல் தேர்ட்ல தான் இருந்தாங்க. ஏன் சொல்றேன்னா மார்க்கினோஸே வந்துட்டு ஏதாவது ஒரு பால் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு பிடிச்சு கொடுத்துருவான் அவன். அதுவும் எங்க உங்களோட டீப் பாக்ஸ் அங்கேயே தான் இருந்தான், அவன் தங்கிட்டான் அங்கேயே லிவிங்ஸ்டன். ஸோ அங்க வந்து உங்களுக்கு மேஜர் நான் சொல்லணும்னா 2 விஷயம். உங்க அட்ராக் என்ன நம்பிக்கையில போனீங்கன்னு தெரியல. சோபஸ்லாய், வேர்ட்ஸ், எக்கிடிகே யார் உங்களோட கோல் சோர்ஸ்னு எனக்கு புரியல. எதை நம்பி நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு பாயிண்ட்ல கடுப்பாயிட்டு கொனாட்டேவே வந்துட்டு கோல் பின்னாடில இருந்து எடுத்துட்டு வந்து பால எக்கிடிகிட்ட கொடுத்தான். பைத்தியக்காரன் அவனை தூக்கி எங்கேயுமே ஷார்ட் கூட அடிக்கல, தூக்கி அடிச்சு அவன் காண்டில் வெளில போயிட்டு ஒரு ஃபவுல் வேற பண்ணிருப்பான். ஸோ என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாக்கிங் அவுட்லெட்டே இல்ல. என்ன நம்பிக்கையில இந்த டீம் இறக்குனாலும் எனக்கும் புரியல. எக்கிடிகேல செம்ம டயர்டு. கமெண்டேட்டரே சொல்லிட்டு இருந்தான், ஃபுல்லா டிஃபென்ஸ் ஒர்க் பண்ண வைக்கிறீங்க, அப்புறம் வந்து அட்டாக் பண்ண சொன்னா அவன் எங்க பண்ண போனான்? வேற என்ன ஷோபஸ்லாய்ஸ் வேர்ட்ஸா கோல போட போறாங்க. ரொம்ப கஷ்டம் அது. என்ன லைன் அப் என்ன இதுனே புரியல. அடுத்தது வந்துட்டு மேஜர் டிஃபரன்ஸ் உங்க 2 டீமுக்குமே வந்துட்டு சிம்பிளா பாக்கணும்னா விங் பேக்ஸ். அங்க வந்து அவனுங்க ஹக்கீமியும் நூனோ மெண்டஸும் போட்டு பிரிச்சு எடுக்கிறானுங்க டீமை. இங்க வந்து கெர்கேஸோ அவங்க ரைட் சைடுல ஃபிரிம்பாங்க சொதப்பிட்டு இருக்கானுங்க. ஒண்ணுமே பண்ண தெரியல அவங்களுக்கு. க்ளூலெஸ்ஸா இருக்காங்க 2 இதுலயுமே, அட்டாக்கும் டிஃபென்ஸ்லயும். ஸோ அவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் அந்த விங் பேக் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு. ஸோ இதெல்லாம் பாக்குறப்ப இது மட்டும் இல்லாம டெம்பேலே போனா போட பொழைச்சு போங்கடான்னு ஒரு 2-3 ஷாட்டை வந்து விட்டுருக்காங்க உனக்காக. 2 ஈஸி மிஸ், 1 போஸ்ட், 3 கோல விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம தூவே வேற ஒரு ஷாட்டை வந்து மிஸ் பண்ணியிருக்காரு 1-on-1. நல்ல வேலை கொனாட்டே உங்க பெஸ்ட் பிளேயரா இருந்துட்டு வந்துட்டு அந்த ஒரு ஜைர் எமரி ஷாட்டை சேவ் பண்ணிட்டான். மத்தபடி என்னடா எனக்கு என்ன புரியலன்னா ஏன் இந்த அட்டாக்கிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம்? கேக்போ ஈசா கட்டி சுட்டுலாம். கேக்போவை ஏன் எடுக்கல? ஒரு கியசாவை ஏன் ஸ்டார்ட் பண்ணல? என்ன தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்குதாங்க? நீ சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் தானா? என்ன சாலாவே ஸ்டார்ட் பண்ணல, கேக்போ போய் ஸ்டார்ட் பண்ண போறாரா எங்காலே? ஏன்டா நீ வேற டிஃபென்ஸ்னு முடிவு பண்ணிட்டாரா? கேமுக்குள்ள போகும்போதே வந்து நம்மள ஸ்டாப் தான் பண்ண போறோம். அதுவும் சில பிளேயர்லாம் நீ பாத்தீங்கன்னா ஒன் டச். பிஎஸ்சி 2 விஷயம் இருக்கு ஓகேவா? இது வந்து ஒரு ஜெனரேஷனல் சைடு ஓகேவா? நாங்க எப்படி செட்டப் பண்ணி போயிருந்தாலுமே தோத்திருப்போம். எவ்வளவு தோத்திருப்போம் அப்படிங்கறதா விஷயம் ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜெனரேஷனல் பிஎஸ்டி சைட வந்து பீட் பண்ண முடியுங்கிற ஒரு கேப்பபிலிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 8, 9, 9, 10 பார்சலோனா சைட்ட மட்டும் தான் இருக்கு. ஏன்னா ஜென்யூனாவே யூ ஹேவ் டு ஸ்டாண்ட், யூ ஹேவ் டு வாட்ச் த டிவி, யூ ஹேவ் டு அப்லோட். வேர்ல்ட் சாம்பியன்ஸ் கிட்ட விடுறா, முடிச்சு விட்டுருவாங்க 3-0. சீரியஸா சொல்றேன், திஸ் இஸ் ஜெனரேஷனல் பிஎஸ்டி சைடு. ஏன் தெரியுமா? ஆன் த பாலும் பயங்கர எஃபெக்டிவா இருக்கானுங்க. ஆஃப் த பால வாங்குறதுக்கு அவ்வளோ ஹங்கர் இருக்கு. ஐயோ பால் விட்டேன், நான் போய் உடனே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹங்கர் இருக்கு. இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? எவனுமே செல்ஃபிஷே கிடையாது. குவாரட்செலியா, டூவே, டெம்பேலே, ஓனர் போலிடா அவன். உங்களை பார்த்தாலே கோல் அடிக்கணும்னு தோண போறான் அவனுக்கு. இதாண்டா அவன் அடிச்ச மொத கோல் எங்களோட. என்னடா ஓனர் இதாண்டா முதல் கோல். கவாரட்செலியா பத்தி ஒரு வீடியோ எல்லாம் போட்டுருந்தேன் நீ ஒரு வாட்டி அவங்க அடிச்சதுக்கெல்லாம். சரியான இதான் அவன் அடிச்ச மொத கோல். போன வருஷம் 2 கேமையும் சேர்த்து 1 கோல் தான் அவங்க அடிச்சாங்க. அதுவும் டெம்பேலேயோட டாப் இன் தான் ஓகேவா? இதான் மொத கோல். ஆனா குவாரட்செலியா மேன் ஆஃப் த மேட்ச் ஃபர்ஸ்ட் லெக் ரவுண்ட் ஆஃப் 16, மேன் ஆஃப் த மேட்ச் செகண்ட் லெக், ஞாபகம் இல்ல இருக்கலாம். மேன் ஆஃப் த மேட்ச் செகண்ட் லெக் உங்களோட தான் அடிச்சான், குத்திட்டான், எங்கள்கிட்ட வந்துட்டான். மேன் ஆஃப் த மேட்ச் செகண்ட் லெக் ரவுண்ட் ஆஃப் 16, மேன் ஆஃப் த மேட்ச் ஃபர்ஸ்ட் லெக் குவார்டர் ஃபைனல். 3தையுமே குவாரட்செலியா தான் மேன் ஆஃப் த மேட்ச். என்னன்னா அவ்வளோ ஒரு ஃப்ளூவன்ட்டா எவன் வேணாலும் ஃபால்ஸ் நைன் போலாம், எவன் வேணாலும் ரைட் விங் போலாம், எவன் வேணாலும் லெஃப்ட் விங் போலாம். அவனுக்கு வந்து அங்க ஆடுறானுங்க ஃபால்ஸ் நைன்ல. நூனோ மெண்டஸும் ஹக்கீமி வரானுங்க. நேத்து ஹக்கீமி ரைட் விங் பேக்ல நேத்து லெஃப்ட் விங்ல ஆடிட்டு இருந்தான்டா ஹக்கீமி. என்னடா பண்றீங்க? சத்தியமா யாருனாலையுமே இந்த ஒரு ஜெனரேஷனல் பிஎஸ்டி உடைய சைடு, ஹார்ட் ஒர்க்கிங் ஜெனரேஷனல் பிஎஸ்டி சைட வந்து தடுக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. என்ன தெரியுமா? அவங்க கோல் கீப்பர் தான் அவங்களோட இருக்கிறதுலயே மிகப்பெரிய பிரச்சனை. அதுவுமே பிரச்சனை இல்லாம தான் இருந்துச்சு. இவனுங்களா பிரச்சனையை உண்டாக்கிக்கிறானுங்க. அதுதான் எனக்கு புரியல ஏன்ட்டு. என்னமோ ஒண்ணு அவன் மேல அடிச்சு அவன் மேல சேவ் பண்ண வச்சீங்கன்னா ஏதோ சான்ஸ் இருக்கு. நேத்து 0 ஷாட்ஸ் ஆன் டார்கெட். அது சொல்ல மறந்துட்டேன். மேட்ச் முடிக்கினடா இது ஒரு ஷாட் எடுக்கல கடைசி வரைக்கும். ப்ளீஸ்ரா ஒரு 2 ரன்னாவது ஆடுறா. உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. கடுப்புடா கருமம். என்ன கன்றாவி பார்த்த நினைச்ச போதே வெறுப்பா இருக்குடா. வேற கேமுக்கு போவோம். ரியல் மெட்ரிட் வெர்சஸ் பயன். இந்த கேம்ல
நம்ம இந்த டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயம் படிச்சிடறேன். என்ன தெரியுமா? ரியல் மெட்ரிட் 21 ஷாட்ஸ், பயர்ன் 19 19 ஷாட்ஸ். ரியல் மெட்ரிட் வா வா வா. ஃபுல்லா படிச்சிடறேன். 10 ஷாட்ஸ் ஆன் டார்கெட், பயர்ன் 5 ஷாட்ஸ் ஆன் டார்கெட், 48% possession for Real, 52% for Bayern, 429 passes for Real, 449 passes for Bayern, 89% pass accuracy for Real, 90% pass accuracy for Bayern. எவ்வளவு க்ளோஸா எல்லா இடத்துலயுமே இருந்திருக்காங்க பாரு. This is a proper football match with 50-50%. இதுதான் யூசிஎல் மேட்சோட டெஃபினிஷன். இவன் வந்து ரெண்டு டீமுமே வந்துட்டு பயப்படாம ஆடினாங்க. பயன்ல அவையில வந்து ஆடுறோன்ற துளி கூட ஒரு பயம் இல்லாம, அதுவும் சாண்டியாவில் ஆடுன்ற பயமே இல்லாம ஆடிருக்காங்கண்ணா. எனக்குலாம் ரொம்ப பிடிச்ச இந்த மேட்ச். ஏன்னா ரெண்டு டீமுமே அட்டாக்கு. இந்த செட் பேக்கு பொசஷன்லாம் கிடையவே கிடையாது. ஃபுல்லா அட்டாக் தான். சூப்பரா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைட் நியூட்ரலா பாக்குறதுக்கு. சீரியஸ் ஆடா அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து பயன் நீ சொன்ன அந்த பாயிண்ட் தான். நாங்க அவேல ஆடுறோங்கிற மாதிரியே அவனுங்க ஆடல. கம்ப்ளீட் பொசஷன் டாமினன்ட். அந்த ஃபைனல் தேர்ட் ஆஃப் ரியல் மெட்ரிட்ல மட்டும் தான் தங்கி இருந்தானுங்க ஒரு 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ்க்கு. ஆனா அந்த 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ்ல ரியலுக்கு ஒரு 2-3 சான்ஸ் கிடைச்சிச்சு. எல்லாமே நேரா நாயர் கிடைச்சாங்க. அதுல ஒரு ஷாட் வந்து செமையா வந்து நாயர் வந்து சேவ் பண்ணான். பட் மத்தது எல்லாமே வந்து நேரா நாயருக்கு அடிச்சானுங்க அவங்களோட ஷாட்ஸ். நீங்க தான் 10 ஷாட்ஸ் ஆன் டார்கெட்ல ஒரு 4 ஷாட் வந்து நேரா நாயர் கிடைச்சது. பட் நாயர் பத்தி அப்புறம் வருவோம். ஒரு 2-3 சேவ்ல சரியான சேவ். அந்த 30-35 மினிட்ஸ்ல வந்து அங்கேயே தங்கிட்டானுங்க. மெட்ரிட்னால வெளியே வர முடியல. இது எங்க ஹோம் ஆனா ப்ரிவியூல சொல்லியிருந்தோம். பெர்னபியூல நீ என்ன நடந்தாலும் ரியல் மெட்ரிட் தான். ஆமா அவ்வளவு பேசணும். கடைசியில இப்படி ஆயிடுச்சேடா, என்ன பண்றது? கரெக்ட். அதனால வந்து அந்த ஃபர்ஸ்ட் 30-35 மினிட்ஸ்ல வந்து ஃபைனலா அந்த ஒரு டிசர்வ்ட் கோல், அந்த லூயிஸ் டியாஸோட கோல் வந்து ப்ராப்பர் டிசர்வ்ட் கோல். முதல்ல வந்து அவனோட ரன் பாத்தீனாலே உள்ள போற மாதிரி பண்ணி ட்ரெண்ட்டுக்கு டம்மிய வச்சு அப்புறம் மறுபடியும் அவுட் சைட் டு இன்சைட் ரன் பண்ணான். இட் வாஸ் சூப்பர் வொர்க் அவுட் கோல்ரா லூயிஸ். ஆமா அவனோட பெஸ்ட் கோல் ஸ்கோரிங் சீசன் வரையாம 23 கோல்ஸ் அடிச்சிருக்கானாமா. ஒருவேளை இவனை துரத்தி அமைச்சது தப்போன்னு இப்ப தோண வைக்கிறோம். இந்த பேச்சுக்கே நீ வராத. போன சீசன் என்ன பண்ணா பிக் பிளேயர் ஃபார் ஸ்மால் கிளப் அப்படின்றியா நீ? அப்ப என்ன நீ என்ன வேணாலும் வச்சுக்கோ. போன சீசன் அவன் என்ன பண்ணாலும் உலகமே பார்த்துச்சு. சரியா? அந்த ரீவிஷனிசமுக்கெல்லாம் எடுத்துட்டு வராது லூயிஸ் டியாஸ் கிட்ட. ஓகேவா? அதனால வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கோல் வந்து சரியான கோல். அண்ட் சரி ஆஃப் டைம்ல 1-0 போறோம். திரும்பி வந்து ஏதாச்சும் ஒரு பில்டப் பண்ணலாம்னு பார்த்தா முதல் நிமிஷத்திலேயே கோல். எப்படிரா? கிக் ஆஃப்ல 2 பாஸ், கரேராஸ் பால விட்டாச்சு. விட்டோடனே இது கவுண்டர்ல ஒலிசே மறுபடியும் பாஸ் பின்னாடி அண்ட் கேன் பினிஷ். அல்டிமேட் ஃபினிஷ். ஒலிசே அதான் ஒண்ணு வருவோம். அதை பத்தி நம்ம பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி எம்பாப்பே வெர்சஸ் கேன் வந்துட்டு லிட்டரலி 2 different types of striker, both elite in different ways. இந்த சைட்ல அவனா அவனே வந்துட்டு ஃபுல்லா ஓப்பன் அப் பண்ணி மேக்ஸிமம் ஃபாஸ்டஸ்ட் பிளேயர் இந்த வேர்ல்டு மாதிரி ஓடி போய் அவன் இஷ்டத்துக்கு ஷாட் அடிச்சிட்டு இருந்தான். அவன் ஒரு டைப். இங்க இவன் மூவ்மெண்டே கிடையாது. இவன் வந்துட்டு இன்டெலிஜென்ட்டா அந்த பொசிஷன்ல இருக்கிறோம் தெரிஞ்சு இருந்து அங்க இருந்து ப்ரொவைட் பண்றதா இருக்கட்டும், ஷூட் பண்றதா இருக்கட்டும், எல்லாம் இவன் ஒரு வெரைட்டியில அடிச்சிட்டு இருந்தான். பட் இவன் ஸ்கோர் தி கோல். ஸோ இது ஒரு பியூட்டியா இருந்துச்சு. 2 டிஃப்ரெண்ட் எலீட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த வேர்ல்டு வந்துட்டு எப்படி ஆடுறாங்கன்றது ஒரே கேம்ல பார்த்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் 2 எலீட் விங்கர்ஸ்ன்ற பேர்ல இருந்தாங்க. ஒலிசே அங்க வந்து லெவல்ஸ் காமிச்சிட்டு இருந்தாரு. லெவல்ஸ் இங்க வினிஷியஸ் வந்துட்டு வேற லெவல்ஸ் காமிச்சிட்டு இருந்தாரு. எனக்கு இவ்வளவுதான் லெவல் இந்த பெரிய மேட்ச்ன்ற அளவுக்கு ஆடிட்டு இருந்தான். ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஃப்ரம் வினிஷியஸ். கிடைச்சாலே வந்து எல்லாம் அவங்க பிளேயர்ஸ்க்கு தெரிஞ்சது. ரியல் வேர்ல்ட் பிளேயர்ஸ்க்கு இவன் ஷாட் தான் அடிக்க போறான், எப்படியோ வெளில போயிடுறேன். எப்பயாச்சும் பண்ணலாம். எப்பயுமே கிடைச்சா தூரத்துல இருந்து அவுட் சைட் பாக்ஸ் ஷாட் அடிக்க வேண்டியது, வெளில போக வேண்டியது. இதை வச்சு என்னத்த பண்றது? அங்க அவன் ஒலிசியா வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா ஆடிட்டு இருக்கான். சோ அதுதான் பெரிய டிஃபரன்ஸ் எனக்கு தோணுச்சு. பிரிச்சுட்டான்டா கரேராஸ். கரேராஸ் இனிமே வந்து லெஃப்ட் பேக் ஆரம்பிப்பாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு போட்டு செஞ்சுட்டானுங்க. சீரியஸாடா. அதாவது கரேராஸுக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா சத்தியமா அவனே சப்ஸ்டியூஷன் ஆகி வெளியே போயிருப்பான். அந்த மாதிரி ஒலிசே பால கிடைச்சாலே கரேராஸ் என்ன பண்ணாலுமே ஒலிச்சு தாண்டி போய் கிராஸா போட்டான். ஐயோ அந்த கேம்ல கரேராஸ் வந்து போய் ஹைலைட்ஸ் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, எத்தனை தடவை நம்மள தாண்டினவன் அப்படிங்கிற மாதிரி வந்து மொத்த கேமே உட்காந்து பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி லைக் வாட் அ பிளேயர் ஒலிசே. ஏன்னா இங்க இருந்து கிறிஸ்டல் பேலஸ்ல இருந்து போகும்போது we knew there was potential to be one of the bestங்கிற ஒரு பொட்டன்ஷியல் தெரிஞ்சது நமக்கு. பட் அங்க போய் வந்து ஸ்பெஷலி இந்த கேம்ல he is just miles above anyone on that right flank probably in world football right easily. Yamala அப்படிங்கிற பேச்சு அப்படிதான் யமாலா அங்க லெவல்ஸ் காமிக்கிறான். பட் இவங்க
இவன் வந்துட்டு என்ன சொல்றது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வின் பண்ண வச்சிருக்கான்ல. ஸோ ஆஃப்கோர்ஸ் சீரியஸாடா இஸ் பின் இன்கிரெடிபிள்ரா வந்து. பட் வேர்ட் ஆன் நாயரோட கேம் எப்படி இருக்கு? நாயர் பத்தி சொல்லி ஆகணும்டா. இன்கிரெடிபிள் 40 இயர்ஸ்ல ஒருத்த வந்துட்டு இந்த அளவுக்கு இன்கிரெடிபிள் அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமா என்னால யோசிச்சே பார்க்க முடியல ஒரு கோல் கீப்பர்ல. இதுக்கு முன்னாடி நான் யோசிச்சு பார்த்தேன்னா ஆப்வியஸ்லி புஃபான் தான் இருந்தான். பட் புஃபான் இந்த லெவல்ல ஆடல. when he was 40 இருந்தா இன்னும் பார்மாக் ஆடிட்டு இருந்தான். பட் இந்த லெவல்ல வந்து சாம்பியன்ஸ் லீக்ல பர்னபோல போய் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்கிரெடிபிள் சேவ்ஸ் அந்த வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எம்பாப்பேவோட அந்த ஒரு நல்ல ஷாட், அந்த ஷாட் சேவ் பண்ணதா இருக்கணும். எக்கச்சக்கமான சேவ்ஸ்டா. மேன் ஆஃப் த மேட்ச் வேற அதை சொல்லி ஆகணும். ஸோ இஸ் பின் அமேசிங். வந்துட்டு இதுக்கப்புறமா வந்து நிறைய டாக்ஸ் தான் வந்தது, ஒரு வேளை வேர்ல்ட் கப்ல இன்க்ளூட் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்ட்டு. பட் அந்த டோர்ல கம்ப்ளீட்லி ஷட், அதை நடக்க போறது இல்லைன்ட்டாரு. பட் இந்த கேம் மேன் ஆஃப் த மேட்ச்னா ஒர்த்தி பர்ஃபார்மன்ஸ், அந்த மாதிரி இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ், தரமான பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இன்னும் எக்ஸாக்ட்லி ஒரு 2-3 பேர் சொல்லி ஆகணும் அப்கோர்ஸ். ஏன்னா வந்துட்டு இது கொஞ்சம் எதிர்பார்க்கல என்ன பிளான். காம்பனி ஆப்வியஸ்லி ஷவுட் அவுட். ஏன்னா வந்துட்டு அவங்களோட ரைட் பேக் வந்துட்டு லைமர் ஸ்டார்ட் பண்ணா அண்ட் ஸ்டானஸ் லெஃப்ட் பேக் குவைட் சர்ப்ரைசிங். ஏன்னா இது நம்ம எதிர்பார்க்கல. ஏன்னா டேவிஸ் ஆரம்பிக்கலாம் இல்ல வேற ஏதாச்சும் கூட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஏன் லைமர் ஆரம்பிச்சான்னு தெரியல. இத்தனைக்கும் வந்துட்டு அவன் டிஃபென்சிவ்க்கு தான் சொன்னாங்க, ஆனா டிஃபென்ஸாவும் இல்ல, ஃபுல்லா அட்டாக்கிங்ல தான் இருந்தான் லைமருமே. ஸோ அண்ட் ஐ திங்க் இவன் தான் ஃபர்ஸ்ட் மேனேஜர் இன் 25 இயர்ஸ் டு வின் அட் த பர்னபோ கம்பெனி. ஸோ ஆஃப்கோர்ஸ் கம்பெனிக்கும் ஒரு பெரிய கைத்தட்டுகள் கொடுத்தாங்க. பெப் வின் பண்ணலையா போன வருஷம்? 2 இயர்ஸ் ஆன்டியாகோல ஜெயிக்கவே இல்லை. ஓ மேபி ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்குமா இருக்கும் ப்ராபபிலி. யா பட் ஆனா ஐ திங்க் கம்பெனி வந்து கேமுக்கு அப்புறம் கூட மைக்கா ரிச்சர்ட்ஸ் கூட வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தா. நீ தான் போன வருஷம் நாங்க தோத்துருவோம்னு சொன்னீங்க, இப்ப மட்டும் எங்களை பாராட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கா ரிச்சர்ட்ஸ் கூட வந்து பேசிக்கிட்டு இருந்தா. பட் ஸ்பிரிட்டட், பயங்கரமான ஸ்பிரிட்டட் பர்ஃபார்மன்ஸ் தான். இன்னொரு விஷயம் வந்து ட்ரெண்ட் இந்த கேம் ஸ்பெசிபிகலி டிஃபைன்ட் ஹூ ட்ரெண்ட் இஸ். எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஆஃப் த பால், அவன் தாண்டா பால் கொடுத்தா எம்பாப்பே கோலுக்குமே. அவன் நல்லா தாண்டா ஆடினா, டிஃபென்சிவ்லி ஆல்சோ நல்லா தாண்டா ஆடினா அவன். இல்ல அங்கதான் யூ காட் இட் ஆல் ராங். அந்த ஒரு ஸ்டாட் இருக்கு, ட்ரெண்ட் வாஸ் நாட் ட்ரிபிள் பாஸ்ட் அப்படின்னு ஒரு இது. நான் பார்த்த ஒரு இன்சிடென்ட்ல அவன் தான் லிட்டரலி வந்து அந்த டி பாக்ஸ்ல போய் வந்துட்டு ஒருத்தர் பால் வின் பண்ணி பால் வெளில தான் அடிச்சிருந்தான். நான் 2-3 இன்சிடென்ட்ஸ்ல அவன் தான் எடுத்தான். அதே கரெக்டா ஏன் தெரியுமா தெரிஞ்சு போச்சு இவனுக்கு, ஆர்பலோவுக்கு. கண்டிப்பா லூயிஸ் டியாஸ வந்து 1-on-1 வந்து ட்ரெண்ட் கூட விட்டோம்னா கண்டிப்பா முடிச்சுட்டு போயிடும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ பல இன்ஸ்டன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 30-35 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நீ ப்ரிவியூல சொல்லியிருந்த, நீ ஏன் எப்படி யோசிச்சு எனக்கு தெரியாது. வால்வர்டே became the right back. They were playing with the back five. வால்வர்டே அந்த ஹாஃப் ஸ்பேஸ கவர் பண்ணிட்டு ட்ரெண்ட் நீ வெளியே போய்க்கோ, இல்ல நான் வெளியே போய்க்க, ட்ரெண்ட் நீ ஹாஃப் ஸ்பேஸ கவர் பண்ணிட்டு. எனக்கு அதை பார்க்கும்போது சுபாஷ் சொன்னானடா ப்ரிவியூல இது நடக்கும். பட் அது எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் தான்டா. ஏன்னா வந்து அவனை டிஃபென்சிவா யூஸ் பண்ணாதீங்க. அவன் வந்து ஒரு அட்டாக் ரிலீஸ் பண்றது ஆப்ஷனா ரைட் விங் பேக்கா யூஸ் பண்ணீங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணி, ஏன்னா அவ்வளோ பேச வச்சிருக்க எம்பாப்பே ஈஸியா ரிலீஸ் பண்ணுவான் அவன்லாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் யூஸ் இருக்கும். பட் என்னடா இது அந்த கோலுக்கேடா, அந்த கோலே நீ பாரு, கொஞ்சம் கம்மியா பேஸோட அடிச்சிருந்தானா ஊப்பமேக்கான தடுத்திருப்பான். கொஞ்சம் அதிகமா பேஸோட அடிச்சிருந்தானா எம்பாப்பே அங்க போயிருக்கவே முடியாது. இட் இஸ் a பீச் ஆஃப் a cross. அதான் சொல்றேன், இந்த கேமே எவ்வளவு மோசமா ட்ரெண்ட் டிஃபெண்டிங்ல இருக்கான், எவ்வளவு பிரில்லியண்டா ட்ரெண்ட் அட்டாக்கிங்ல இருக்கான். இட் இஸ் டிஃபைன்ட் இஸ் கம்ப்ளீட் ஸ்பெக்ட்ரம் இந்த ஒரு கேம்ல ஹூ ட்ரெண்ட் இஸ் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சிச்சு. பட் நீ சொன்ன மாதிரி டிஃபென்ஸ்ல he was much better than he usually is. கண்டிப்பா அதை நம்ம சொல்லிதான் இந்த கேம்ல வந்து அந்த லூயிஸ் டியாஸ் கோலை விட்டதை தவிர வந்து அந்த கோலுக்கே நான் யோசிச்சேன், he has to take the inside line to cut out அந்த பால் தான். பட் that is Trent, ஓகேவா? இதை நாங்க காலகாலமா பார்த்தா எனக்கு தெரியுது. that is how he usually switches off. யூசுவலா நடக்கிறதுதான். பட் இந்த இதெல்லாமே நடந்துச்சு. இன்னொன்னு சொல்லிடலாம், இந்த கேம்ல இருந்து தெரிஞ்சிச்சு எதுக்கு வந்து உப்பமென்கானோ should not be a starter for பிரான்ஸ்ன்றத வந்துட்டு தெக்க தெளிவா சொல்லிட்டானுங்க. டேய் இவன் ஒரு சீசன் பண்ணா சரி, 2 சீசன் பண்ணா சரி, சீசன் எரர் ரெசிடே சுத்திட்டு இருக்கான்டா அவன். இவன் இந்த கேமும் வந்துட்டு ஒரு பேக் பாஸ் கொடுக்குறேன்னு கோமாளி தனமான கீழே விழுந்து வினிஷியஸ் எதையோ பண்ணி அவன் மிஸ் பண்ணிட்டான் அவன். பட் எத்தனை வாட்டி தான் இதே பண்ணிட்டு இருப்பான். ஸோ உப்பமென்கானோ ஒரு ரொம்ப லயபிலிட்டி உள்ள டிஃபெண்டர். அவனெல்லாம் வந்து நான் சீரியஸான கான்வர்சேஷன் எடுத்துக்கவே மாட்டேன். இது தெரியுமா, இது இப்படி சொல்றீங்களா, இது எக்ஸாக்டா சரியா ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டிருந்தான், உப்பமெக்கானோ will have 10-20 solid games in the Bundesliga. He will decide to be foolish for one game in the UCL. Everyone will watch that UCL game and they will say நீ வந்து புண்டஸ்லீகால வேர்ல்ட் கிளாஸா வந்து பிரயோஜனமே இல்லடா. யூசிஎல்ல தான் நீ வந்து வேர்ல்ட் கிளாஸா இருக்கணும். அங்க நீ வந்து சொதப்பறனா அதை தான் பார்த்து அதை பத்தி தான் பேசுவாங்க. சிம்பிள்.
அதான். சோ இந்த கேம் வந்து ஐ ஃபெல்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து பயன் டிராப்ட் ஆஃப் a little bit more. எனக்கு தெரிஞ்சு வந்து நாயர் ப்ராபபிலி திஸ் கேம் could have ended 2-2, probably even 3-2. பட் அந்த சைடு பாத்தீங்கன்னா ஊப்பமெக்கானோ ஓபன் போஸ்ட் அடிச்சிருந்தீங்கன்னா 5 நிமிஷம் கேன் அழகா கொடுத்து விட்டான். அதை மிஸ் பண்ணிட்டானா. பட் இது எல்லாத்தையும் தாண்டி வழக்கமா நான் ப்ரிவியூல என்ன சொல்லியிருந்தேன், சம்பவம் இந்த கேம்ல ரெஃப்ரி ஏதோ நான் பண்ணுவான்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? கரெக்டா சொல்லலாம். அதுவும் மைக்கேல் ஆலிவர். கரெக்டா சொன்னேன். மைக்கேல் ஆலிவர் அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் நான் யோசிக்கிறேன், என்ன எல்லாமே கரெக்டா பண்ணிருக்கான் ஆலிவர், என்ன இதெல்லாம் ஆலிவரே கிடையாது அப்படின்ற மாதிரி கரெக்டா பண்ணியிருந்தான். ஓகேவா? இந்த கேம்ல ஒரு 4 இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட், அந்த ஜானத்தன் டா எம்பாப்பே மேல அந்த ஸ்டாம்ப் பண்ணது, அவன் சாக்ஸ் எல்லாம் கிழிஞ்சிருச்சு. அவன் வந்து டேய் இது எப்படா நீ ரெட் கார்டை வந்து கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல பேர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐ பர்சனலி ஃபெல்ட் அந்த சாக்ஸே கிழிஞ்சிருக்கு, ஹை அப் வேற, எப்படிடா நீ அதுக்கு ஒரு கார்டே கொடுக்காம நீ பாட்டு கேம முடிச்ச அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம வந்து அந்த அந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் தெரிய வந்துருச்சு. இது இது ஈஸியா ரெட் கார்டு தானே கொடுத்துருக்கணும், இது எப்படா நீ வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நீ பார்த்த அதையா? லிட்டரலி பிசிக்கல் எவிடன்ஸ் இருக்குது அடி வாங்கினதுக்கு. ஸோ இதுக்கு மேல என்ன எவிடன்ஸ் வேணும்ன்றது தெரியல. விஏஆர் செக் போலாமான்னு ஏதோ கேட்டிருக்காங்க, அதுக்கும் வந்து இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன டெசிஷன் எடுத்தாங்கன்னு, என்ன இது எதை வச்சு இந்த டெசிஷன் எடுத்தாங்கன்றது எனக்கும் புரியல. பட் அகெயின் இது டெஃபினட்டா ரியல் மேட்ரிடுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளா இருந்திருக்கலாம் இந்த ஒரு டெசிஷன் வந்திருந்தா. பட் ஹியூஜ் மிஸ் அவுட். அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எல்லாருமே இந்த வால்வர்டே கையில பட்டுருச்சு, ஐயோ ரெஃப்ரி ஏமாத்திட்டாங்க, அதெல்லாம் ஹேண்ட்பால் கிடையாதுடா, அநியாயமா பண்ணாதீங்க. அது ஒத்துக்கலாம் வேண்டியதான். ஏன்னா வந்து கமெண்டேட்டர் அதான் சொன்னான், இந்த மாதிரி அவன் ரிப்பை தான் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வச்சிருக்கான்னு சொல்லி டக்குன்னு அதையே ஆஃப் பண்ணிட்டானுங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான், அவன் ஒன்றும் அன்நேச்சுரலா வந்து கையை தூக்கி இங்கெல்லாம் பிளாக் பண்ண ட்ரை பண்ணல, அவன் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வச்சுக்கிறான். ஸோ அது பெருசாலாம் தரமாட்டாங்க, தெரிஞ்சு தானே நமக்கு. அதெல்லாம் சான்ஸே இல்லை. இன்னொரு விஷயம் வந்து அந்த ஊப்பமெக்கானோ சேலஞ்ச் ஆன் வினிசியஸ் ஜூனியர். இந்த கேமுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், 6 ரியல் மெட்ரிட் பிளேயர்ஸ் வந்து யாராச்சும் எல்லோ கார்டு வாங்கினா தே வில் மிஸ் அவுட் செகண்ட் லெக்ன்ட்டு. சமேனி அதெல்லாம் பார்க்கல, நான் வாங்கத்தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டான். அவன் முன்னாடியே வாங்கிட்டான், அவன் எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் லெக் கிடையாது இப்ப சமேனி. ஓகேவா? இது ஊப்பமெக்கானோ ஒரு சேலஞ்ச் பண்றான் இவன் மேல, வினிசியஸ் ஜூனியர் மேல. தொடவே கிடையாது வினிசியஸ், அவன் தொடவே கிடையாது. ஓகேவா? அவன் காலத்தான் முன்னாடி வச்சான், வினிசியஸே அவன் கால மேல போய் அடிச்சு அவனை கீழே விழுந்துட்டான். ஓகேவா? ஃபர்ஸ்ட்லி அது சிமுலேஷன், அதுக்கு எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாம், அதுவும் கொடுக்கல. சரி ஓகே, நீ அது கொடுக்கல, ஓகே. கீழே விழுந்து வேணும்ட்டே பால ஸ்டாப் பண்ணா வினிசியஸ், அதுக்காச்சும் எல்லோ கார்டு கொடுக்கணும், அதுக்கும் நீ கொடுக்கல. எனக்கு அது புரியவே இல்லை. நீ வந்து சிமுலேஷன் கொடுக்கல, ஒத்துக்கிட்ட, ஓகே. நீ பால தடுத்தா he is effectively stopping the play, நீ விசில் ஊதாமே அவன் ஸ்டாப் பண்றான், நீ எப்படி அதுக்கு எல்லோ கார்டு கொடுக்க முடியாது? கொடுத்திருந்தா வினிசியஸ் இஸ் ஆல்சோ மிஸ்ஸிங் தி செகண்ட் லெக். இப்போ நீ அது கொடுக்கல, சோ he is going to play the second leg. யோசிச்சு பார்த்தா. ஓகேவா? that was a clear simulation. அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. பட் எல்லார்த்தோட ஒரு பெரிய இன்சிடென்ட், கடைசியில சம்பந்தமே இல்லாம பால கண்ட்ரோல் பண்ற ஒலிசே மேல போய் டம் அப்படின்னு ஒரு அடி. யாரு? அதுவும் கரேரஸ் தான். ஆனா அதுக்கும் பெனல்டி கொடுக்கல, விஏஆர் பார்த்தும் பெனல்டி கொடுக்கல. எப்பறா? ஆமா, அது ஐ ஃபெல்ட் லைக் அது பெனல்டி கொடுத்துருக்கணும் தான். ஏன்னா வந்து கிளியர் அண்ட் ஆப்வியஸா பால் அடிக்க போல, அப்பயே வந்து ஷோல்டர் சார்ஜும் பண்ணல, ஏன்னா அது பிஹைண்ட் த பேக்ல இருந்து தான் அடிச்சிருக்கான். ஸோ அதனால இதெல்லாம் கன்ஃபார்மா கொடுத்துருக்கணும். இது நீ இல்லைன்னு சொன்னீங்கன்னா மனசாட்சி இல்லாம பேசுறீங்க, ஏன்னா உங்க டீம் அகைன்ஸ்ட் நடந்தா அதே தான் நீங்களும் சொல்லுவீங்க. எக்ஸாக்ட்லிடா, உங்க டீமுக்கு அகைன்ஸ்டா. ஸோ இந்த கேம் வந்து 2-1 முடிஞ்சிருச்சு. பார்க்கல செகண்ட் லெக் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலா அத்லெட்டிகோ மெட்ரிட் பார்சலோனா போனாங்க. கேம்ப் நூல ஒண்ணுமே பண்ண முடியாது, எதுவுமே நடக்காது. கடைசியா வந்து யாரு ஜிமியோனே கேம்ப் நூல ஜெயிச்சதே இல்ல அப்படி இப்படின்னு ப்ரிவியூல நம்மளும் பேசணும். அது உண்மைதான். ஏன்னா ஒரு மாசம் முன்னாடிதான் வந்து 3-0 இன்னால 5-0 அந்த கேம் முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு கேம் வந்து ஆடினாங்க இதுல கோப்பா டெல் ரே செமிஃபைனல்ல. சோ அத்லெட்டிகோ மெட்ரிட்ல சான்ஸே கிடையாது, எல்லாருமே நினைச்சோம் கேம்ப் நூ வேற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்கதான் உள்ள வருகிறார் மார்க்கஸ் ராஷ்வர்ட். குத்தம் பண்ணலாம், எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. என்ன பண்ணானா? அவன் தாண்டா பெரிய வேலையா பார்த்துட்டு போயிட்டான். எல்லா சான்ஸுமே ராஷ்வர்டுக்கே போய் விழுந்துச்சுடா. வேற யாருக்கும் உண்மையிலேயே அவன் கூண்டே கிராஸ்ல எங்கேயோ போச்சுடா. அவன் ஆண்டாருக்கு அடிச்சதே பெடிஷன் பார்த்துட்டு இருந்தேன் நானு. ஓரளவுக்கு தான் மரியாதை. சீரியஸா 5வது நிமிஷத்துல
கோல் கீப்பரே விழுந்துட்டான்டா. அவன் ஒழுங்கா கொஞ்சம் சிப்படினா கோல்ரா. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல 13 நிமிஷத்துல ராஷ்வர்டுக்கு 3 சான்ஸ் நினைக்கிறேன்டா. ஏதோ ஆஃப் சான்ஸோ எதுவோ நீ ரஃபீனியாவை அந்த இடத்துல வைக்கிற. பினிஷ் பண்ணிருப்பானா இல்லையா? ரஃபீனியா இருந்தா கண்டிப்பா முடிச்சிருக்கும். அது வேற விஷயம். அதுதான் விஷயமே. அங்க கொண்டே அங்க தலைவனை நிக்க வச்சுட்டு தலைவன் எதுவுமே பண்ணல. எல்லாத்தையும் கோல் கீப்பருக்கு கீச்சிங் கேப்டன் பிராக்டிஸ் சொல்லிட்டு ஸ்டாப்பிங் பிராக்டிஸ் சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு போயிட்டாப்ல. ஓகே நான் வந்ததுக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு சைடும் பார்த்தோம்னா ராஷ்வர்ட் தான் கேம்ல ஏதோ ஒண்ணு பண்ணினான். மத்த யாருமே எதுவும் பண்ணல. அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ராஷ்வர்ட் இல்லைன்னா அது வந்திருக்குமோ அப்படின்னு கேட்டா அதுவும் எனக்கு தெரியாது. பட் ரஃபீனியா இருந்தா அது முடிச்சிருப்பான். அப்படிதான் நான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். பெரிய வேலையா பார்த்துட்டு போயிட்டான்ட்டு. உடனே வந்து த்ரூ அவுட் த கேம் ஐ டோன்ட் திங்க் பார்சலோனா வர் வெரி கன்வின்சிங் அந்த கேம்ல. கரெக்டான வேர்டு சொன்னேன். ஏன்னா வந்துட்டு கன்வின்சிங்கான சான்ஸ் எதுவுமே உண்மையில அவங்க கிரியேட் பண்ணல. எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட பெஸ்ட் பிளேயர்னா கூண்டே சொல்லுவேன். ஏன்னா அவன் தான் கொஞ்சம் சான்சஸ் நல்லா கிரியேட் பண்ணிட்டு இருந்தான். ரைட் சைட்ல நல்ல கிராசஸ் கொடுத்துட்டு இருந்து ஏதோ ஒரு அவுட்லெட் கொடுத்துருந்தான். அண்ட் அஃப்கோர்ஸ் லமீன் யமால் அவன் தனி உலகத்தில் ஆடிட்டு இருந்தான். சூப்பரா ஆடிட்டு இருந்தான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே டானி ஆல்மோல இருந்து யாருமே ஸ்டெப் அப்லாம் பண்ணல இந்த கேம்ல ஆடுறதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம முக்கியமான இன்சிடென்ட் வரணும். இந்த ரெட் கார்டு இன்சிடென்ட் தான். லாஸ்ட் மேனு அந்த சேலஞ்ச் அந்த மொமெண்ட்ல பண்ணணுமான்னு கேட்டனா எனக்கு வந்து அது டிபேட்டபிள் தான். பட் ஸ்டில் மேபி அவனோட வயசுனால சொல்லாமா என்னன்னு தெரியல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால காரணத்தினால அந்த ஒரு சேலஞ்ச் பண்ணது. பட் அஃப்கோர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேன் கான்டாக்ட் இருந்துச்சு. டெஃபினட் ரெட் கார்டு தான். அதுல வந்துட்டு டவுட்டே இல்லை. நீங்க எல்லோ கார்டுலாம் சொல்ற பேச்ச எல்லோ கார்டு கொடுக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் தான் லாஸ்ட் மேன். ஸோ வந்து ரெட் கார்டு ஜஸ்டிஃபைடா இல்லையா? எனக்கு இதுல 2-3 விஷயம் இருக்குது. ஒன்னு வந்து ஹான்சி ஃபிளிக் கேம் முடிச்சுட்டு வந்துட்டு தட் இஸ் டெஃபினெட்லி ஐ டோன்ட் ஈவன் திங்க் தட்ஸ் a ரெட் கார்டு இன் மை ஒபினியன் அப்படின்னு சொன்னா. நீ சொல்லு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து ஐ ஃபெல்ட் ஓகே லாஸ்ட் மேன் சேலஞ்ச் இட் ஹஸ் டு பி a red. ஓகேவா? இன்னொரு சைடுல இருந்து பார்த்தனா வந்து அக்கார்டிங் டு தி ரூல்ஸ் ஐ வில் ஸ்டில் சே இட் இஸ் a red. லாஸ்ட் மேன் சேலஞ்ச் நீ எப்படி சேலஞ்ச் பண்ணி நீ பால் எடுக்கலனா ரெட் தான். ஓகேவா? பால் உள்ள வருது சரியா? he has no control of the ball. ப்ராப்ளம் என்னன்னா குபார்சி சேலஞ்ச் எல்லாம் பண்ணல. அவனுடைய ரன்ல தெரியாம குபார்சி வந்து அவனுடைய பேக் ஃபுட்ட தொடிட்டான். நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட நான் நோட் பண்ணுவேன். உயால என் டீமுக்கு வரோம் பாரு. அப்ப நான் சொல்றப்ப எல்லாரும் வருவீங்கல. பார்சா ஃபேன்ஸ் லிவர்பூல் ஃபேன்ஸ் அப்ப பாத்துக்கடா. வா. டேய் நான் தான் சொல்றேன்டா பை தி ரூல்ஸ் இட் இஸ் a ரெட் கார்டு தான். நான் டிஸ்பியூட்லாம் பண்ண போறது இல்ல. பட் எனக்கு என்னன்னா குபார்சி சொல்றது புரியுது. அவர் ரன்னிங் இதுல வந்துட்டு குறுக்கால வந்துட்டான். அதனால வந்து கான்டாக்ட் ஆயிடுச்சு. அவன் தான் லாஸ்ட் மேன். ஓடுறப்ப லைட்டா தொட்டாலே கீழே விழுந்துருவாங்க. சோ அதனால வந்துட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்னும் டிபேட்டபிள் இல்லடா. இட்ஸ் ரெட் கார்டு சிம்பிள். ஆனா எனக்கு என்ன இப்ப பிடிச்ச விஷயம் ரெஃபரி வந்து எல்லோ கார்டு தான் கொடுத்தான். ஐ வாஸ் வெரி ஹாப்பி அதை நான் பார்க்கும்போது. நீ எல்லோ கார்டு கொடு, விஐஆர் பாக்கட்டும், உடனே ஸ்கிரீனுக்கு கூப்பிட்டுட்டோம். பர்ஃபெக்டா என்ன பண்ணணுமோ ஒரு விஐஆர் கொண்டு இதை பண்ணாங்கடா அந்த இன்சிடென்ட்ல. நீ எதுக்கு எல்லோ கார்டு கொடுத்த? நீ மறுபடியும் வந்து பாரு, நீ முடிவு பண்ணு, எல்லோவா ரெட்டா நீ முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா கேம்ப் நூல கூப்பிட்டு பார்க்க வச்சானுங்க. என்ன நல்லா கொடுக்க மாட்டாங்க நினைச்சிட்டு இருந்தேன். பொசுக்கு கொடுத்துறாங்க. கொடுத்தது மட்டும் இல்ல, யூனியனோட ஸ்டன்னரா போட்டாம பாரு. நான்லாம் சதறிட்டேன். டே என்னமா கோல்ரா இதெல்லாம், வேற லெவல் கோல்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. சரியான கோல். அங்காதி எப்படி ஆயி போச்சு படுவாவிங்க. அந்த டபுள் ஜெப்பர்டின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அந்த பெனல்ட்டியையும் ரெட் கார்டையும் கொடுத்து பெனல்ட்டியையும் கொடுத்து பெனல்ட்டியையும் ஸ்கோர் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி, இது அந்த மாதிரி ஒரு சினாரியோ. சரி ரெட் கார்டு பரவாயில்ல, 10 மினிட் ஆஃப் டைம்க்குள்ள போக போறோம். சரி இந்த ஒரு ஃப்ரீ கிக் பண்ணி அடிச்சே கூடாது, பரவாயில்ல 10 மினிட்ஸ் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். அப்பயும் ஒரு பிரைண்டர் ஃப்ரீ கிக்டா. இதெல்லாம் என்னடா, யாரா தடுக்க முடியுது? அதெல்லாம் வேற லெவல்டா, இன்கிரெடிபிள். எஸ்பெஷலி வந்து சாம்பியன்ஸ் லீக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஐ திங்க் ஏதோ 7 or 8 கோல்ஸ் போட்டிருக்கான் வேற போல இருக்கு ஆல்வரஸ். ஸோ இன்கிரெடிபிள் ஃப்ரம் ஹிம். இதுல மட்டும் இல்லாம கிரீஸ்மேனும் நல்லா தான் ஆடிட்டு இருந்தான் இந்த கேம்ல. எனக்கு பொறுத்த வரைக்கும் அத்லட்டிகோ என்ன பண்ணணும்னு வந்தாங்களோ பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஏன்னா வந்து அவங்க யூஸ்வலா அந்த பேனிக் அது சுத்தமா இல்லை. ஏன்னா இன்னும் ஹெல்ப் ஆச்சு, இந்த 10 மேனோட ஆடுறது இன்னும் ஹெல்ப் ஆச்சு. ஏன்னா 10 மேனோட ஆடும்போதே வந்துட்டு பார்சலோனா தான் அதிகமாக ஷாட்ஸ் அடிச்சிருக்காங்க, எல்லாமே போட்டு செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரை வந்து டெஃபினட்டா ஓவர்னு நான் சொல்ல மாட்டேன். 2வது லீக்ல இன்னும் இருக்குது, சண்டை கண்டிப்பா இருக்குது. பட் அவங்க வந்துட்டு டிஃபென்சிவ்லி செம்ம சாலிடா இருந்தாங்கடா. என்ன ட்ரை பண்ணாலும் லமீன் யமால் அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டான். அவனை போட்டு சூப்பர் ட்ரிபிள். அங்கெல்லாம் வந்து இன்ட்ரிகேட் ஸ்பேஸ் எப்படா அப்படி போறன்னு இருக்கும். லிட்டரலி கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் அதை வந்து பிளாக் பண்ணிடுவானுங்க. ஸோ வந்து அவங்க டிஃபென்சிவ்லி சூப்பர், சப்ஸ்டிடியூஷன் சூப்பர். டியோகோ சிமியோனி சார்லாத்தை கூட்டின்னு வந்தா, கரெக்டான டைம்ல கூட்டின்னு வந்தா, அலெக்ஸ் பையனை கூட்டின்னு வந்தா. நீங்க போய் உங்க வேலையை காமிரா அப்படின்னு சொன்னா தனியா ஹோல்ட் அப் பண்ணிட்டு இருந்தான். சொல்றதுக்கு முன்னாடி போய் பின்னாடி நீங்க டிஃபென்ஸை பாத்துக்கோங்க, முன்னாடி நான் பாத்துக்கிறேன் தனியான்ட்டு
ஹோல்ட் அப் பண்ணா ஒரே ஒரு சான்ஸ் வந்தது, சரியான கோல் 2-0. that was poor ரா. that was poor from Barcelona டா. அந்த செகண்ட் கோல் was very poor. அங்க வந்து அந்த அந்த கிராஸ் போட்டது யாருன்னு நான் மறந்துட்டேன். பட் அந்த கிராஸ் போறதுக்கு முன்னாடி வந்த பாஸ் அப்படியே பார்சலோனா வேடிக்கை பார்த்து நிப்பாங்க. நீ என்ன பண்ணிடுவ அப்படின்னு. அங்க ஒரு சிம்பிள் பாஸ், சிம்பிள் கிராஸ், he finishes. வெரி வெரி புவர் கோல் டு கன்சீட். அந்த செகண்ட் கோல் வந்து இட் வாஸ் பெத்தட்டிக். நான் பார்க்கும்போது என்னடா டிஃபென்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ பண்டிட்ஸ் எல்லாம் ஒரு விஷயம் கேட்டாங்க. நான் உன்னை கேட்கறேன், குபார்சி ஹஸ் மேட் தட் சேலஞ்ச். ஓகே, he's gotten the red card. ஓகேவா? பண்டிட்ஸ் எல்லாம் என்ன கேட்டாங்க, ஹான்சி ஃபிளிக் வந்து அவங்களுடைய டிஃபென்ஸ வேணும்ட்டே தான் இந்த பொசிஷன்ல போடுறாரு. என்ன பொசிஷன்? இந்த ஒரு ஹையா டிஃபெண்ட் பண்ற பொசிஷன்ல வந்து போடுறாரு. Is he already getting them into a situation to make such challenges to stop goals? நீ வந்து ஏற்கனவே ஒருத்தனை போய் அங்க நிக்க வைக்கிற, ஆனா ஒரு 2 காலை சேர்த்து கட்டி போட்டுற. நீ 2 கால் வச்சு ஓட முடியாதுடா, நீ குதிச்சு தாண்டா ஓடணும், நீ கட்டி போட்டுற. அப்போ இந்த மாதிரி சேலஞ்ச் பண்றது தப்பு இல்லையான்னு கேக்குறாங்க. வாட் டு யூ ஃபீல்? தப்பு இல்லைன்றது இல்ல, வேற வழி இல்லாம அப்படிதானே பண்ணி ஆகணும். மேபி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் வரல. எல்லாமே சின்ன பசங்க. குபார்சி அண்ட் இன்னொருத்தர் ஆடினது யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், ஜெரார்ட் மார்டின். சோ ஆஃப் கோர்ஸ் ஜெரார்ட் மார்டின் வந்து அகைன் 2 பேருமே யங்ஸ்டர்ஸ் தான். நீ சொன்ன மாதிரி கடைசியில லாஸ்ட் சீசன் இருந்தது இனிகோ மார்டினஸ். அவன் எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவன் மேபி வந்து அந்த லைனை கேட்ச் பண்றது கரெக்டான ஸ்டிமுலஸ் கொடுப்பான். பட் இங்க வந்து அப்படி இல்லை. ஸோ வந்து இவங்க வந்து போக போக தான் கத்துக்க முடியும். அந்த அளவுக்கு ரெக்கவரி பேஸ் இருக்குனாலும் நமக்கு தெரியல. ஏன்னா வந்து குபார்சிக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு ஹைலைன் ஆடுறதுக்கு வந்து நீட் பயங்கரமான ரெக்கவரி பேஸ். அதை வந்துட்டு இவங்ககிட்ட இருக்கான்னு தெரியல. ஸோ அகைன் நீ கேட்ட கேள்விக்கு வந்துட்டு எஸ், அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சேலஞ்ச் வரக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். ஸோ வந்து பிளேயர்ஸையும் தப்பு சொல்ல முடியாதுதான். பட் இது அவங்க பழக்கப்பட்ட விஷயம் தானே. ஸோ அது இந்த டைம்லக்குள்ள அவங்க they should got used to it. ஆனா அகைன் இதான்டா எனக்கு வந்து என்னன்னா அடுத்த கேமும் வந்து நான் வந்து முடிஞ்சிச்சுன்னு கண்டிப்பா இந்த கேம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது அத்லட்டிகோ மேட்ரிட். ஸோ அதனால வந்து நானும் சொன்னேன். நோ சான்ஸ். அது வந்து நம்ம வந்து செப்பரேட்டா வந்து ப்ரிவியூல சொல்லுவோம் செகண்ட் லெக் கேமுக்கு முன்னாடி வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலா அந்த பியூபிளோட எல்லோ கார்டு இது வந்து நடக்கும் போது நான் யோசிச்சேன், டே கேப்ரியல் நீ இதத்தனடா பண்ண பயன் கூட அப்படின்னு சொல்லிட்டு. சோ தி கீப்பர் டேக்ஸ் தி கிக். அதாவது ரெஃபரி விசில் ஊதிட்டான், கீப்பர் கிக் எடுத்ததுக்கு அப்புறமே வந்துட்டு அவன் பியூபிள் வந்து ஸ்டாப் பண்ணி மறுபடியும் அவன் ஒரு கிக் எடுத்தான். ஓகேவா? பியூபிள் வந்து ஏற்கனவே எல்லோ கார்டுல வேற இருக்கான். சோ இஃப் இஸ் டன் தட் அண்ட் ஃபவுல்னு ஊதிட்டாங்கன்னா டெஃபினட்டா எல்லோ கார்டு கொடுத்தே ஆகணும் அந்த இன்ஸ்டன்ஸ்ல. கரெக்டா? சோ இட் வில் பிகம் a ரெட் கார்டு. வேற செகண்ட் லெக் வேற அவன் மிஸ்ஸும் பண்ணுவான். சோ ஹான்சி ஃபிளிக் வந்து தட் should have been a definite red. இது என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ரூல்ஸ் படி பார்த்தா ஆமா எல்லோ கார்டு கொடுக்கணும், ரெஃபரி விசில் ஊதிட்டான், அதுக்கப்புறம் தான் நீ கிக் எடுக்கிற, அது வந்து பால் மூவ் ஆகல, ஸ்டில் பால் தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்பிரிட் ஆஃப் த கேம்ல அதுதான் என்ன அட்வான்டேஜ் எல்லாம் எதுவுமே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சோ என்னதான் சொல்றாங்க, அதான் எங்க டீம் மட்டும் தான் இப்படி பண்ணணும்னு நீங்க சொல்லாம இப்ப எவிடன்ஸ்க்கு இன்னொரு டீம் வந்துருச்சு. அதனால வந்துட்டு இத வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க பண்ணிக்கலாம், பர்மிஷன் கிராண்டட்னு யூசிஎல் யுஎஃப்ஆவே சொல்லிட்டானுங்க. அதனால வந்து சாமர்த்தியமா எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆமா. சோ இந்த கேம் வந்து 2-0 முடிஞ்சிருக்குது. வித் பார்சலோனா பிரைம்டு ஃபார் கம்பேக். நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா சிமியோனேக்கு எப்படி வந்து லீட ஹேண்டில் பண்ணணும்னே தெரியாது. பட் கம்பேக் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நீங்க வந்து எங்களை ஹெல்ப் பண்ணி 10K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கிறோம். ஸோ மறக்காம வந்து உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல வைங்க. மறுபடியும் நானும் சுபாஷும் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பாய்.